இருக்கிறது ஒரு பெரிய பின்பம் என்னன்னா, சினிமாக்காரனுக்கு என்னப்பா சொகுசான வாழ்க்கை, சொகுசான காரு, சொகுசான வீடு, சந்தோஷமான வாழ்க்கை. அவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியா அந்த வார்த்தைய பயன்படுத்திருவாங்க. ஆனா ஒரு 40 வருஷத்துல வருஷத்துக்கு 1,00,000 சம்பாதிச்சிருந்தா கூட 40,00,000 40 லட்சம்னு சொன்னேன். அது எல்லாரும் 40 தானா என்னன்னு எவ்வளவு நண்பர்கள் கூட போன் போட்டு என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. உண்மையில நான் 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிச்சிருந்தா பெரிய விஷயம். சம்பளமா வாங்கியிருந்தா கொடுத்தாதான். இப்ப கடுகு நடிச்சேன். எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு அந்த படம் சேட்டலைட் 85 lakhs G5 வாங்கினாங்க. சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் அந்த படத்தை வாங்கி என் ரோல்ல அவர் நடிச்சாரு. அது எவ்வளவு பெரிய படம். கண்டிப்பா எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தாங்களாம் கேளுங்க டைரக்டர். எவ்வளவு அதை பத்தி நானும் கேட்கல. அவங்க 500 ரூபாய் கூட கொடுக்கல சார். 500 ரூபாய் முதல் நாள் கேட்டேன். நான் ஒரு தூரமா உட்கார்ந்து இருந்தேன். என் கார் வேற இடத்துல இருந்தது. அங்க ஒரு மீன் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மீன் வீட்டுக்கு வாங்கிட்டு போனா சாயங்காலம் குழந்தைங்களுக்கு கொடு. கடல் மீன் இல்லையா, கடலோரத்துல பிரஸ் மீன் அப்படின்னு மேனேஜரை கூப்பிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுங்க சார், நான் வண்டி அங்க இருக்குது அப்படின்னு சொன்னேன். மேனேஜர்ட்ட அது கூட இல்ல போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முதல் நாள் ஒரு 500 ரூபாய் கேட்டேன். கடைசி வரைக்கும் 500 ரூபாய் கூட அவங்க கொடுத்தது இல்லை சார். நான் தான் வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பாருங்க அந்த சீல்ட பாருங்க. 100 நாள் படத்தை நான் ஓட்டி இருக்கிறேன். மேல பாருங்க கடுகு 100 நாள் பின்னால நான் 100 days வரைக்கும் பப்ளிசிட்டி கொடுத்து அந்த படத்தை 100 days பண்ணிருக்கிறேன். நான் ஒரு வேலை செஞ்சா அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஏன் காசு போனாலும் செலவு பண்ணாலும். புரியுதுங்களா? 500 ரூபாய் கூட கொடுக்கல அந்த படத்துல. இதுதான் சந்தானம் நீங்க சொல்றீங்க. திருப்பி திருப்பி போடுறாங்க சேனல். பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, ஹோட்டல் போட்டு கொடுத்தாரு, செமையா நல்லா கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடு கொடுத்து ஷூட்டிங் பண்ணாரு. எனக்கு தனியா கேரவேன் கொடுத்தாரு, தனியா ஒரு கார் கூட கொடுத்தாரு. எல்லாமே ஓகே. சம்பளம்னு ஒண்ணுமே அவர் கொடுக்கல, நானும் கேட்கல. அப்படியா? இது அன்பின் வெளிப்பாடா இல்ல சரி எதுக்கு நம்ம கேட்டு சங்கோச்சப்படுத்திட்டு அவங்களுக்கா தோணும் அப்படின்னு நினைச்சு விட்ட மாதிரியா? சார் இவருக்கு போய் நம்ம என்ன சம்பளம் கொடுக்கறது, இவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தா சரியா வரும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கலாம். இன்னொன்னு இவருக்கு எதுக்கு சம்பளம், இவர்கிட்ட இல்லாத பணமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். வேலை பாக்குறோமே. இல்ல சார் இருக்கலாம். நான் அப்படி நினைச்சது இல்லை. என்ன சம்பளமோ ஓரளவுக்கு கெஞ்சி கதறையாவது குறைச்சாவது கொடுத்துருவேன். பேசினதை கொடுத்துருவேன். அன்புக்காக பேசி கொடுத்துருவேன். இதுவா உதாரணத்துக்கு நான் எப்படி சம்பளம் கொடுப்பேங்கிறத நான் சொல்றேன். காதலுடன் ஒரு படம் 2002 ஸ்டார்ட் பண்ணி 2003 நாம முடிச்சோம். ரமேஷ் கண்ணா நடிச்சாரு. முரளியோட